ஃபர்ஸ்ட் என்னன்னா எல்லாரும் இருந்தா நார்மலா இப்போ ஒரு போன்ல சர்ச் பண்ணீங்க கூகுள்ல இருந்தா நம்ம ஸ்கூல் என் ஏ எம் நம்ம ரிசர்ச் பண்ணா போதும். இது பாருங்க நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் கல்வெட்டு இதான் ஒரு வெப்சைட். சரியா? இந்த வெப்சைட்டை பாத்தீங்க இதுல பாக்கலாம். நீங்க என்ன ஃபவுண்டேஷன் என்னென்ன பண்ணிருக்காங்க, வேற நிறைய பிரைவேட் கம்பெனிஸ் இருக்குல்ல, ஃபோன் பிரைவேட் கம்பெனிஸ் அவங்க என்ன டொனேட் பண்ணுங்க எல்லாமே வந்துட்டே இருக்கும். பாருங்க தெரியும். பாருங்க எல்லாமே இருக்கும். நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஃபர்ஸ்ட் நீங்க டொனேட் டு ஸ்கூல் தான் இருக்குன்னா இந்த ஸ்கூல் டொனேட் பண்ணப்ப இல்ல இது வந்து ஒரு வீட் இருக்காது அது பண்ணணுமா அதை என்ன டிஸ்ட்ரிக்ட் நம்ம ஸ்கூல்ல இருந்து பார்க்கலாம். நம்ம சவுத் ஆப்பிரிக்கன் பிரைவேட் ஸ்கூல் வந்து எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதை பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதே நம்பர் இருக்கு. நமக்கு நிறைய பேர் இந்த நம்பர் தெரியாது. ஒரு நம்பர் இருக்கு. நம்ம என்ன நம்ம ஸ்கூல் பிராண்ட் டைப் பண்ணாலும் போதும். எனக்கு நம்ம வந்து சவுத் ஆப்பிரிக்கன் டைப் பண்ணாலும் போதும். ஓகே நான் சவுத் ஆப்பிரிக்கன் கவர்மெண்ட் பிரைமரி ஸ்கூல் சவுத் ஆப்பிரிக்கன் இது சூஸ் பண்ணா போதும். சூஸ் பண்ணா அவங்க எத்தனை பாய்ஸ் இருக்காங்க, எத்தனை கேர்ள்ஸ், எத்தனை டீச்சர் வேலை பார்க்கறாங்க, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸோட எல்லாமே வந்துரும். அவங்களோட ஈவென்ட்ஸ் எல்லாமே கிளியரா வந்துரும். இதை நீங்க பார்த்தா தெரியும் அவங்களோட நீட்ஸ் என்னென்ன நீட்ஸ் இருக்கு பாத்தீங்க. இதுல பொறுத்து கிரியேட் பண்ணி கொடுத்தோம். இ டேப்லெட் எத்தனை 50 வேணும்னு கொடுத்திருந்தோம். ஒய் கூட நம்ம 1 வேணும்னு கொடுத்தோம். ஃபர்ஸ்ட் அடுத்த செஷன்ல யூஸ் பண்ணி தான் அவங்க என்ன அப்டேட் பண்ணுவாங்க இல்லையா? அப்ப அப்டேட் பண்ணதுல வந்து என்னன்னா இது வந்து 8 வரும். இதுல கூட மிச்சம் எல்லாம் வரும். நம்ம அங்க போட்ட நம்பர் எல்லாம் வந்துரும். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா இந்த ரெண்டும் நம்ம டொனேட் பண்றோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு லெட்டரிங் காட்டுறேன். இதே மாதிரி நினைச்சுக்கலாம். நம்ம வந்து நார்மலா யாருக்கெல்லாம் டொனேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்படியும் பண்ணிக்கலாம். இதே மாதிரி சில பேர் வந்து இப்போ இதுல காஸ்ட் டொனேட் பண்றது, இந்த மாதிரி கேஷ் டொனேஷன். அவங்க பொருள் கொடுத்தாங்க, அந்த பொருள் நம்ம இவ்வளவு பே பண்ணா அந்த இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட்னர் இருப்பாங்க, அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இல்லாட்டி சில பேர் என்ன நினைப்பீங்க, நீங்களா டொனேட் பண்ண நினைப்பீங்க, நாங்க பைசா பண்ணல. சில பேர் நிறைய பேர் விருப்ப பண்ணுவீங்க, நீங்களே பண்ணணும். அப்படி பண்ணாங்க என்னன்னா கைண்ட் அண்ட் மெட்டீரியல் நாங்க பொருளாடி கொடுத்துருப்போம். அப்படி பாத்தீங்கன்னா எத்தனை பொருள் என்ன காஸ்ட் பெர் யூனிட், அந்த காஸ்ட் நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். காஸ்ட் பெர் யூனிட் வேற வந்து எத்தனை பொருள் கொடுக்குறீங்க அதையும் மென்ஷன் பண்ணிக்கலாம். உங்களோட குவாலிட்டிக்கு ஒன்று உங்களுக்கு எக்ஸ்ட்ரா குவாலிட்டி வேணும்னா சில நேரத்தில் இந்த பொருள் இல்லாம இருக்கும். அப்படி வேணும்னா லாகின் பண்ணா இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். இதுல பிளஸ் சிம்பிள் இருக்கும். அது பண்ணோம்னா அதுல என்ன இதுல இல்லாத பொருளை என்ன செஞ்சுக்கலாம். நம்ம விருப்பம் சொல்லி கொடுத்துக்கலாம். அப்படி விருப்பம் கொடுத்தோம்னா அந்த இதை பத்தி உங்களுக்கு நம்ம ஸ்கூல் இருக்குல்ல, அந்த ஸ்கூல்ல டைரக்டா அவங்களே கான்டெக்ட் பண்ணுவாங்க. நம்ம ஸ்கூல் டீம் இருக்கலாம், அவங்களை கான்டெக்ட் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்படின்னு உங்களுக்கு அப்படிதான் நாங்க பண்ணது. இதுல ஃபர்ஸ்ட் கடை எங்களுக்கு வந்து காலேஜ் பண்ணதே இருந்துச்சு. இந்த வேட இல்ல, அவருக்கு ஹெட் மாஸ்டர் தெரியும் இது இல்ல. அது ஃபர்ஸ்ட் ப்ரொபோசல் சப்மிட் பண்ணிடுவோம். ப்ரொபோசல் சப்மிட் பண்ணிட்டு அப்புறம் என்ன செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு கான்டெக்ட் பண்ணி அப்புறம் டைரக்டா அவங்களுக்கு கான்டெக்ட் பண்ணி பேச வச்சு சென்னையில இருந்து அவங்க ஆஃபீஸர் பேசின போது அவங்க எக்ஸ்பிளைன் எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் ரெடி பண்ணி அங்க அனுப்பணும். அனுப்பும்போது நம்ம இதே டிஸ்பிளே இது பண்ணிக்கலாங்க. இதே மாதிரி நம்ம என்னன்னா எல்லாரும் அப்ளை செஞ்சுக்கலாம். என்னன்னா உங்களுக்கு யாருக்கெல்லாம் அப்படி டொனேட் பண்ண விருப்பம் இருக்கும். உங்களுக்கு ஸ்கூல் தெரியும், ஒரு பில்டிங்ல கொஞ்சம் உடஞ்ச மாதிரி இருக்கலாம், அப்போ தெரியும். அப்ப நம்ம இதை நம்ம சின்ன விஷயத்தை நம்ம பண்ணி கொடுக்கலாம். அப்படி தெரிஞ்சுன்னா என்ன செஞ்சுக்கலாம். இதே மாதிரி அவங்க ஹெட் மாஸ்டர் மீட் பண்ணி எசோசியேஷன் ரெடி பண்ணி அந்த ரெசல்யூஷன் செஞ்சுக்கலாம். அவங்கள அசைன் பண்ண சொன்னா போதும். உங்க நம்ம ஸ்கூல் டீம் இருக்கு, அப்படி அவங்க தெரியல இதுல கான்டாக்ட் நம்பர் இருக்கும். டைரக்டாவே என்னென்ன கான்டாக்டர்ஸ் இருக்கு, இதுல கான்டாக்டர்ஸ் இருக்குது. இன்னொரு நம்பர் இருக்குது, இந்த லேண்ட்லைன் நம்பர் இருக்குல்ல, இந்த லேண்ட்லைன் நம்பர் கான்டாக்ட் பண்ணாலும் அவங்க என்ன ஸ்டெப் பண்ணணும் அவங்க எல்லாம் கிளியரா சொல்லி தருவாங்க. சரி டேரக்டா பேசணும், கிளியரா அவங்க சொல்லி தருவாங்க. அப்புறம் அவங்களுக்கு ரிலேட்டட் ஆஃபீஸர் நம்பர் கொடுத்துருப்பாங்க. நீங்க அவங்கள டைரக்டா கான்டாக்ட் பண்ணி அவங்களோட ஹெட் மாஸ்டர் கலெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட டொனேஷன் வந்து ரொம்ப சிம்பிளா முடியும். நீங்க யாரும் வெயிட் பண்ணா எதுக்குமே எனக்கு எந்த ஆப்ஷன் வெயிட் பண்ண தேவை. வீட்ல இருந்து எல்லாம் பண்ணிக்கணும். உங்களோட ஒரே ஒரு வேலை என்னன்னா ஸ்கூல மீட் கண்டிப்பா போய் பார்த்து என்ன ப்ராப்ளம் நீங்க பார்க்கணும், அந்த ப்ராப்ளம் செக் பண்ணீங்க. அங்க அவங்கள சொல்லி அதுக்குள்ள எசென்ஷியல் சர்டிஃபிகேட் பண்ணி அப்ளை பண்ணணும். அது மட்டும் தான் நம்மளோட வேலை. அது பண்ணிட்டா போதும். மிச்சம் நம்ம அப்ரூவல் லெட்டர் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் அப்ரூவல் லெட்டர் வந்து நான் காட்டுறேன். வெயிட் பண்ணேன். இந்த மாதிரி என்னன்னா நமக்கு வந்து நம்ம ஸ்கூல் சென்னையில இருந்து என்ன வந்துரும், உங்களுக்கு மெம்பர் செக்ரட்டரி இருப்பாங்க, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் மெம்பர் செக்ரட்டரி இருப்பாங்களா, இந்த செக்ரட்டரியில இருந்து டைரக்டா நமக்கு லெட்டர் வந்துடும். அதெல்லாம் நமக்கு என்ன ஸ்லோகம் நமக்கு கிடையாது, ஈஸியா பண்ணிக்கலாம். டைரக்டா நாங்க நம்ம மெட்டீரியல் கொடுப்போம். டொனேஷன் கைண்ட் மெட்டீரியல்
கொடுக்குறோம். யார் கொடுக்குறோம்? ஃபர்ஸ்ட் பேண்ட் ஃபவுண்டேஷன் அது போட்டு எல்லாம் கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் என்னன்னா நம்ம டேப் ஒயிட் போர்டு கொடுக்குறோம். அது வேற என்னது? வேற டேப்லெட் இது ரெண்டு டொனேட் பண்ணுவோம். அது போட்டு அது காஸ்ட் வேற என்னது? இந்த கவர்மெண்ட் எந்த ஸ்கூல்ல உள்ளது எல்லாமே அவங்களோட எல்லாமே அதுல வந்துடும். அதோட இது மட்டும் தான் நீங்க போகணும். உங்களோட வேலை நம்மளோட வேலைன்னா இது மட்டும் தான். இந்த ரெசல்யூஷன் ரெடி பண்ணா நம்பர் அப்டேட் பண்ணி அதை பண்ணி அப்பதான் நமக்கு பெர்மிஷன் அப்ரூவல். ஏன்னா ஸ்கூலோட அப்ரூவல் அவங்க போயிடும். ஏன்னா இதுல ரொம்ப முக்கியமானதா ஹெட் மாஸ்டர் அப்ரூவல். அது இருந்தாலும் அவங்க தருவாங்க. அது பண்ணிட்டோம்னா டைரக்டா அவங்க என்னென்ன உங்களோட இது இருக்கு வேற அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்றது நம்ம நடத்த சப்போர்ட் பண்ற எல்லாமே என்னது பப்ளிக் சர்வீஸ் பப்ளிக் டிபார்ட்மெண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அவங்களும் நம்ம சப்போர்ட் பண்ணி தருவாங்க. அப்படி இந்த லெட்டர் டைரக்டா எனக்கு தருவாங்க. ஏதாவது உங்க சர்டிஃபிகேட் சைன் போட்டு தருவாங்க. டைரக்டா என்னன்னா நம்மளோட கலெக்டர் இருக்காங்க டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வேற நம்ம சிஇஓ எல்லாத்துக்கும் நீங்க அவங்க பண்ணி வீட்டுல இருந்தா போதும். எல்லாத்தையும் அவங்களே எடுத்துப்பாங்க. எல்லா இடத்துக்கும் அவங்களே அனுப்பிடுவாங்க. டைரக்டா உங்களுக்கு தான் வந்துடும். வீட்டுக்கு டைரக்டா போகும் போதும் டைரக்டா உங்களுக்கு ஸ்கூல்ல போய் எடுத்துக்கலாம். லெட்டர் வந்து அடுத்த நாள் எடுத்துக்கலாம். அதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம எதாவது இன்னைக்கு பண்ண போறோம். இப்போ இதுல கொடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம்? இதை இப்ப நம்ம குழந்தைங்களுக்கு என்ன செய்ய போறோம்? அதை டேப்ல கொடுப்போம். கொடுத்துட்டு நம்ம கிளாஸ் ரூம்ல ஒயிட் போர்ட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்க அதை ஓபன் பண்ணுவோம். சரியா?